ரவுடி உடம்பு இப்போ பரவாயில்லையா? ஆமாம், அதான் வந்து ரூமில் பாத்தியாக்கும் உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு இருக்காளே, போய் பார்ப்போம், ஒரு காப்பி இப்பயே கொடுப்போம் அப்பெல்லாமா உனக்கு தோணுது? நீ வர வர ரொம்ப மாறிட்ட. ஆமாம், அப்புறம் மாறாம உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இன்னைக்கு காலையில் அண்ணி சீக்கிரமாகவே இருந்து பூஜெல்லாம் பண்ணி டீ எல்லாம் காஃபிலாம் போட்டு எல்லா ரூமுக்கு கொண்டு போய் கொடுத்து அட முழுசா எங்கள் வீட்டு மருமகளாக மாறிட்டாங்க. ஆ, அது மட்டுமா? கை துடைக்கிறது டவல் எடுத்து கொடுக்கறது என்ன, சாமி கும்பிட்டுட்டு திருநீர் எடுத்து வச்சு விடுறது என்ன, அதாவது முழுசா மனைவியாகவும் மாறியாச்சு. ஆமாம், வேணாலும் அவள்கிட்ட கேளுங்க இல்லையான்னு. ஆத்தாடி, என்ன ஃபுல் ஃபோக்கஸ் நம்ம பக்கம் இருக்கு? என்ன? ஒன்றும் இல்லையே. என்ன ரவுடி, ஒன்றும் இல்லை தானே? பயப்படாத, நீ நினைக்கிற மாதிரிலாம் உன்னை ஒன்றும் கேட்க மாட்டோம். ஏன் இந்து பயப்படணும்? இந்து பயப்படுறியா? அப்படியாலும் யாருக்கோ பண்ணா, அவளோட புருஷனுக்கு அவ பண்ணா, இதை நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்க? பாரு, யார் அது? நீங்களா மேடம்? உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். என்ன? நீ சொன்னது 100க்கு 100 கரெக்டு தான். அவ கரெக்டா அவ வேலையை பண்ணியிருக்கா. இங்க யாரோலாம் யார் மேலாம் அக்கறைப்பட்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம அவ கரெக்டா அவ புருஷனுக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்கா. எப்பா ஆரம்பிச்சிட்டியா? நீயா? நீ அப்படிதான் சொல்வ. ரவுடி, என்னாச்சு இன்னைக்கு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. சரி, எங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? நாங்களும் ஊரை பார்த்து போகிறோம். வந்து 5-6 நாளைக்கு மேலே ஆச்சு. நீயும் பொறுப்பா உங்களோட ஃபேமிலியாக மிங்கிலாக ஆரம்பிச்சிட்ட. அதனால தான் சொல்கிறேன். என்ன தேனு, ஊருக்கு போக வேண்டியதானே? எங்கள் விஜி, என்ன உங்களால் புரிஞ்சிக்கவே முடியல. என்னாச்சு? ஐயோ, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லைம்மா அண்ணே. நான் நல்லா தான் இருக்கேன். வந்தோம், 4 நாள் இருந்தோம். அதான் மதிக்காக தானே வந்தோம். தனியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாளேன்னு வந்தோம். இப்போ அவள் சகஜமாயிட்டாளே, அதுதான் ஊருக்கு கிளம்பலாமே. நாங்களும் எத்தனை நாள் தான் அங்கே அப்போ தான் வேறு தனியாக இருக்கேன். அதனால தான் யோசிக்கிறேன். 10 நாள் இருந்துட்டு போகிறேன் தானே வந்தேன். 4 நாள் தானே ஆயிருக்கு. என் மனசில் எதுவும் இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன். நான் எதையும் நினச்செல்லாம் சொல்லலை. நீ சகஜமாயிட்டேல, நீ நல்லா இருக்கேல்ல, அதுதான் எங்களுக்கு வேணும். நான் உங்ககிட்ட சொன்னேனா சகஜமாயிட்டே நல்லா இருக்கேனே? அவள் ஏதோ டவல் குங்குமம்னு சொன்னானா உடனே நீ எடுத்துப்பியா? மதி, உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. இப்போ மாமி வீட்டில் நம்மளை நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஒரு மாதிரி. ரவுடி, என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஹலோ மேடம், என்ன மாலினி வீடு? இப்போ இது என்னோட வீடு. நான் என் வீட்டுக்கு இன்வைட் பண்ணா 10 நாள் என் வீட்டில் வந்து தங்க மாட்டியா? என்ன மேடம்? ஏன் உனக்கு கேட்கலையா? இது வந்து என் வீடுன்னு. லூசு மதி, ஏண்டி இன்னொரு தடவை சொல்ல. அதெல்லாம் கேட்க தான் நாங்கள் இருக்கோம். உன் சந்தோஷத்தை பார்க்க தாண்டி நாங்கள் எல்லாம் இருக்கோம். நீ சந்தோஷமா இருந்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் ஹாப்பியாக இருப்போம். அப்படி தானே ஷைலோ? கண்டிப்பாக மதி, 2 வருஷமா பட்ட கஷ்டம்லாம் போதுண்டி. இனிமேனாலும் அது வந்து வெளியில் வா. ரவுடி சொன்ன மாதிரி இன்னொரு தடவை சொல்ல. எப்படா இதெல்லாம் உன் வாயிலேருந்து கேட்போன்னு தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நீ சொன்னதில் என்ன தப்பு இருக்கு? எதுக்கடி யோசிக்கிற? இது உன் வீடு. மதி, இதை பற்றி நான் பேசக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னா அதை பேசணும் எனக்கு விருப்பமும் இல்லை. இருந்தாலும் உன்னோட ஃபர்ஸ்ட் லைஃப் அது என்னன்னு உனக்கு தெரியாது. ஸ்டார்ட்டாக நினைக்க முடிஞ்சு போச்சு. அதனால் எவ்வளோ அவமானங்களையும் அசிங்கங்களையும் நீ தாண்டி வந்திருப்பேன்னு நாங்கள் 3 பேரும் கூட இருந்து பார்த்துருக்கோம். அதனால் இது ஆண்டவனா உனக்கு கொடுத்த கிஃப்ட். நீ அதை எந்த அளவுக்கு யாரையும் உள்ளே வர விடாமல் நீ எப்படி வச்சுக்கிறியோ அது உனக்கு நல்லது. நான் சிம்பிளாக சொல்லணுன்னா, இந்த லைஃப் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். அது சாராக இருந்தாலும் சரி, இதோ மாலினி அவங்க ஃபேமிலி எல்லாருமே உனக்கு ஆண்டவன் நீ பட்ட கஷ்டங்களுக்கு இந்த வச்சுக்கோன்னு இதை கிஃப்டாக கொடுத்துருக்கான். அதை நீ எந்த அளவுக்கு பொக்கிஷமாக பார்த்துக்க போகிறேன்றது உன் கையில் தான் இருக்குது. பாண்டியும் ஆண்டியும் உன் மேலே பெரிய நம்பிக்கை வச்சு உன்னை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. மாலினி,
பாட்டி ஒன்று ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தாங்க, நான் சொல்ல மறந்துட்டேன் பாரு. ஐயோ ஆமாம், அம்மா ஒரு ஃபைல் காப்பி இங்கே வச்சுட்டு போயிட்டாங்க, ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ண சொன்னாங்க. நான் மறந்துட்டேன், நான் போய் பண்ணிட்டு வரேன். ம். மதி, நான் தான் வாலண்டியராக மாலையை எங்கேருந்து போக வச்சேன். பாட்டிலாம் ஒன்றும் கூப்பிடலை, அவளும் புரிஞ்சுக்கிட்டா. அவளும் சும்மா உன்னை சொல்லிட்டு கிளம்பிட்டா. எதுக்கு தெரியுமா? என்ன சொல்கிற? ம், எதுவாக இருந்தாலும் நம்ம 4 பேத்துக்குள்ளே எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. அப்படி தான் இத்தனை நாள் இருந்துட்டுருக்கோம், இனிமேலும் அப்படி தான் இருப்போம். ரவுடி தெரியாமல் வேணா சும்மா தெரியாத மாதிரி நடிப்பா. ஆனால் என் லைஃப்பில் என்ன நடக்குது, உன் லைஃப்பில் என்ன நடக்குது, ரவுடி லைஃப்பில் என்ன நடக்குது, தேன் லைஃப்பில் என்ன நடக்குது, எல்லாமே நம்ம 4 பேத்துக்கும் தெரியும். ரவுடி சொன்ன மாதிரி உன்னோட ஃபர்ஸ்ட் லைஃப் ஸ்டார்ட் ஆக முன்னாடியே முடிஞ்சு போச்சு. ஆனால் அதனால் நீ எவ்வளோ கஷ்டங்களை பார்த்துருக்கேன்னு நாங்கள் கூட இருந்து பார்த்துருக்கோம். எப்படா நீ இருந்து வெளில வருவேன்னு எங்களுக்கெல்லாம் சாமி கும்பிட்டதை விட உனக்காக தாண்டி அதிகமாக சாமி கும்பிட்ருக்கோம். எனக்கு இவங்க தெரியுறதுனாலையோ எங்கள் அண்ணனோட ஃபேமிலின்றனாலையோ தான் நான் இதை சொல்ல வரல. ரவுடி சொன்ன மாதிரி இது காடோட கிஃப்ட்டு. நீ எந்த அளவுக்கு அதை பொக்கிஷமாக பார்த்துக்கிறியோ அந்தளவுக்கு அது உனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் தரும். பாட்டி, ஆன்ட்டி, அங்கிள், இன்பன், இனியன், மாலினி, அப்புறம் உன்னோட இதயன். என்ன தலையை கீழே கவுந்துக்கிட்டா? இல்லைன்னு ஆயிடுமா? உன்னோட இதயன் தானே. மதி, ஒன்று சொல்லட்டா? எங்கள் 3 பேத்தை விட நீ தான் பிரில்லியண்ட்டாக யோசிப்ப, பக்குவப்பட்டவ, நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்க. ஆனால் இதே நீ இப்படி இருக்கான்னு எனக்காவது நீ யோசிச்சியா? என்ன தோணலையா? கண்டுபிடிக்கணும்னு தோணலையா? இல்லை, அவன் யார் நம்மளுக்கு? அவனை பற்றி தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறோன்னு அமைதியாக இருக்கியா? மதி, வேணும்னு ஒதுங்கிருக்கனா அது ரொம்ப பெரிய தப்பு. என்ன சாதிக்கணும்னு நினச்சிட்டு இருக்க? நீ என்கிட்டலாம் ஒரு விஷயத்த மறைச்சிட்டு இருக்க. ஷைலுக்கு தெரியுமா என்னன்னு தெரில, ஆனால் என்கிட்ட உனக்கும் இதயம் சாருக்கும் ஏற்கனவே ஏதோ பிரச்சனை, அப்படி தானே? பிரச்சனை யார் தான் வராமல் இருக்கு? 2 பேரும் அமைதியாக உட்காந்து அந்த பிரச்சனையை பற்றி பேசினா அது சீக்கிரமாகவே சரியாயிடும். 2 பேருக்கு பிரச்சனை என்ன? அவங்கள பற்றி கண்டுக்காம இருக்கிறதுக்கு அவங்க ஒன்றும் ரோட்டில் போகிறவங்க இல்லை மதி. கேட்டியா தேன் என்ன சொல்கிறான்னு? 2 பேர் தான் இனிமேல் வாழ்க்கை ஃபுல்லாக ஒன்றா இருக்க போகிறீங்க. கல்யாணம் ஆகி 10 நாளைக்கு மேலே ஆச்சு. நான் சொல்லி தான் புரியணும்னு உனக்கு இல்லடி, உனக்கே எல்லாமே தெரியும். எங்களெல்லாம் விட உனக்கு மெச்சூரிட்டி அதிகம். பக்குவப்பட்டு இல்லாத விஷயம் பண்ணணும்னு நினப்பேன். அடுத்தவங்க மனசை புண்படுத்தக்கூடாதுன்னு ரொம்ப யோசிச்சு ஒவ்வொரு விஷயம் பண்ணுவேன். இப்போ உள்ள காலத்தில் யாரையாவது பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இப்படி ஹஸ்பண்ட் கூட பேசாமையும் கொள்ளாமையும் அமைதியாக ஒரு ஓரத்துக்கிட்டே இருந்தால் எல்லாரும் ஏற்றுப்பாங்களா? உனக்கு பாரு, உன் மாமனார் மாமியார், அவங்களோட அம்மா, அப்புறம் உன் நாத்தனார், அப்புறம் உன் மச்சான் குழந்தை எல்லாருமே உன்னை தள்ளி தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க. எல்லாரையும் சொன்னீங்க, யார் நம்பி இந்த வீட்டுக்கு வந்திருக்கணும்? அவனை பற்றி சொல்லேன்னு யோசிக்கிறியா? அப்படின்னா இல்லை, யோசிக்க மாட்டேன். ஏன்னா உன் மேலே தானே தப்பு இருக்கு. இங்கே பாரு மதி, நீ இப்போ சொன்னியே என்னோட வீடுன்னு, அப்படி சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? அதே மாதிரி நீ காலையில் நீ இதை எனக்கு தண்ணீர் வச்சு விடும்போது நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? அது புரியுது. எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும், அவனை பற்றி எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். 2 பேருமே தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. 2 பேரும் உங்கள் ஈகோத்துக்கு ஓர வச்சுட்டு 2 பேரும் மனசு விட்டு பேசினா ஒரு நாள் பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஆனால் அது 2 பேர் மனசில் இடம் கொடுக்க மாட்டேங்குது. மதி, நான் உன்னை கேட்ட தப்பாக எடுத்துக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீதரனா கூட நீ பேசி கூட பார்த்ததில்ல. நீ ஸ்ரீதரனாவை ரொம்ப மிஸ் பண்ணுறியா? தேனு, நான் கூட உன்னை வெகுலியானவன், ஒன்றும் தெரியாதவன் நினச்சேன். சொல்லு மதி. எங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரே ஒரு கதை, உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க, உயிருக்கு போராடிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்தாங்க. அப்போ உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு தான் ஸ்ரீதரனோட அப்பா, அதாவது உன்னோட முன்னாள் மாமனார். அவர் அங்கே பார்க்க வந்திருக்கும் போது உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் அவர்கிட்ட என் பொண்ணை பார்த்துக்கிறதுக்கு யாருமே கிடையாது, நாங்கள் 2 பேரும் செத்து போயிடுவோம் போல, அதனால் என் பொண்ணு உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அவரும் கண்டிப்பாக பண்ணிக்கிறேன்னு சொன்னார். இதெல்லாம் 2 நாளுக்குள்ள நடக்கணும்னு முடிவு பண்ணி எல்லாம் தடபுலாம் நடந்துட்டு இருக்கும்போது உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் இறந்துட்டாங்க. ஸ்ரீதரோட அப்பா இப்போ வேணா அவங்க தம்பி பேச்சை கேட்டுட்டு
உன்னை வீட்டை விட்டு துரத்திருக்கலாம். ஆனால் அன்னைக்கு பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பா இறந்தாலும் பரவாயில்லன்னு உங்கள் அம்மா அப்பா இறந்த 2 நாளில் உனக்கும் ஸ்ரீதருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஸ்ரீதரோட அம்மாவும் அப்பாவும் அன்னைக்கு இல்லைன்னா நீ நிஜமாலுமே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப. அவங்க அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம உன்னை அவங்க வீட்டு மருமகள் ஆக்குனாங்க. ஆனால் அந்த வாழ்க்கை எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீதரனாவை நீ அப்போ தான் முதலே பார்த்துருப்ப. நம்ம ஊரில் இப்படி பையன் இருப்பான்னு தெரியும், ஆனால் நீ பேசி நாங்கள் பார்த்ததே இல்லை. நீ நாங்களும் அப்படி தான் நினச்சிட்ருக்கோம். கல்யாணம் பண்ணும்போது தான் நீ ஸ்ரீதரனாவை பார்த்தேன்னு. ஆனால் அந்த வாழ்க்கை எல்லாரும் சொன்ன மாதிரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு நைட்டே ஆக்சிடெண்ட்டில் ஸ்ரீதரனாவும் இறந்து போயிட்டாரு. நீயும் உனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லாதனால நம்ம கல்யாணம் பண்ண வந்த வீடு தான் நம்மளுக்கு முக்கியம்னு நினச்சேன். அவங்களோடய உன் காலத்தை ஓட்ட ஆரம்பித்தேன். ஆனால் உன் தலையெழுத்து அங்கே படாத கஷ்டப்பட்டேன். இருந்தாலும் நம்மளுக்கு அன்னைக்கு வாழ்க்கை கொடுத்தவங்க இவங்க தான் நினச்சேன். நன்றி மறக்காமல் அவங்க என்ன பண்ணாலும் அவங்க கூடயே ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். இதுதான் எங்களுக்கு தெரிஞ்சது. இதையும் தாண்டி ஸ்ரீதரன் உனக்கு முன்னாடியே தெரியுமா? ஸ்ரீதரன் இன்னும் நீ மறக்கலையா? ஸ்ரீதரன் நீ ரொம்ப மிஸ் பண்ணுறியா? இல்லை இல்லை இல்லை, ஸ்ரீதரன் நான் மிஸ் பண்ண முடியல. ஸ்ரீதரன் நான் நினைக்கவும் இல்லை. ஸ்ரீதர் என்ன சொல்ல போனா எனக்கு அந்த வீட்டில் அம்மா அப்பா அப்புறம் வரும் அப்புறம் சின்னனுக்கு இவங்களை மட்டும்தான் எனக்கு தெரியும். நான் ஸ்ரீதரன்ற ஒரு கேரக்டர் எனக்கு ஞாபகத்துக்கு இல்லை. என்ன சொல்ல போனா ஸ்ரீதரோட பேரை நான் எப்படி என் காதில் கேட்டேன் தெரியுமா? ஸ்ரீதரை கொண்டுட்டி பாவி, நீ ஒரு ராசி கட்டவ, உன்னால தான் ஸ்ரீதர் செத்து போயிட்டான், நீ தான் ஸ்ரீதரை கொண்டுட்ட, நீ தான் ஸ்ரீதரை கொண்டுட்ட அப்படின்னு மட்டும்தான் இது வரலும் காதில் கேட்டிருக்கேன். ஸ்ரீதர் தான் உன்னோட ஹஸ்பண்ட், நீ என்ன பொண்டாட்டின்னு யாருமே இது வரலும் சொல்லி நான் கேட்டதே இல்லை. ஹே லூசு, நீ சொல்லி தான் எங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு என்ன தெரியாதா? நாங்கள் கூட இருந்தே தான் பார்த்துருக்கோமேடி. உனக்கு ஸ்ரீதர்ன்ற பேரோட வலியும் பாரமும் தான் கிடைச்சதே தவிர்த்து ஒரு பொண்டாட்டி அந்த வீட்டில் உனக்கு எந்த அங்கீகாரமும் கிடைக்கலடி. சொல்லப்போனா ஸ்ரீதருக்கு உனக்கு ஒன்றுமே இல்லை, அவன் உன் ஹஸ்பண்டே கிடையாது. ஏ ரவுடி, நான் நீ காலை சக்கரை பொங்கல் செஞ்சு தெரியுமா? நீ சாப்பிடவே இல்லை. வா, உனக்காக தனியாக எடுத்து வச்சிருக்கேன். உனக்கு சக்கரை பொங்கல் ரொம்ப பிடிக்கும்ல, வா போய் சாப்பிடலாம். ஏய், இப்போ நான் என்ன பேசிட்டு இருக்கேன்? சக்கரை பொங்கல் ரவுடி. ம் ம் சரி சரி வா. என்னை விட்டு நீங்களா சக்கரை பொங்கல் சாப்பிட்டீங்களா? நான் போய் சாப்பிட்றேன், வா போகலாம். மதி, நான் இப்படி சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத. இன்னைக்கு காலையில் தான் அங்கிள் ஆண்டி பாட்டியெல்லாம் பேசும்போது கேட்டேன், நீ எங்கேயோ தப்பு பண்ணுற மாதிரி இருக்க மதி, அது எங்கன்னு பார்த்து சரி பண்ண, சரியா? ரவுடி வா, சக்கரை பொங்கல் சாப்பிடலாம். மதி, எது கழுகுற? கண்ணத்தோட குழப்பமா இருக்கா? பயமாக இருக்கு. பயமா இருக்கா? பாட்டியும் ஆன்டியும் என் மேலே பெரிய நம்பிக்கை வச்சு நான் இதையாவது திருத்தி கொண்டு வந்துடுவேன் நினச்சி என் மேலே நம்பிக்கை வச்சுட்ருக்காங்க. கண்டிப்பாக எனக்கும் இதையாக்கும் செட்டே ஆகாதடி. உனக்கும் இதையாக்கும் செட்டே ஆகாதா? ஓ, மனசாட்சியை தொட்டு கேளு. நீ இதன் கூட சண்டை போடும் போதும் அவன் உன்னை திருப்பி திட்டும் போதும் இல்லை, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் மோதிக்கும் போது நீயும் அவனும் ஒன்றா ஒரே ரூமில் இருக்கீங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ 2 பேரும் பக்கத்தில் வரும்போது உன் ஹார்ட் பீட் துடிக்குதே, அதுதாண்டி நிஜம். ஸ்ரீதர் இறந்தப்போ நீ அழுதியே துடிச்சியே, அதெல்லாம் பயத்தினால தான். ஆனால் இன்னைக்கு நீ இதன் கிட்ட போடுற குட்டி குட்டி சண்டையும் அந்த சின்ன சின்ன மோதலும் ஒரு பெண்ணாக உன்னை உணர வைக்குது, உன்னை வாழ வைக்குது. உண்மையை சொல்லட்டுமா? ஸ்ரீதர் உனக்கு ஒரு தாலி கட்டின ஒரு மனுஷன் மட்டும்தான், அதுவும் யாரோ ஒருத்தன். ஆனால் இதையும் அப்படி இல்லடி. அவன் திமிர் பிடிச்சவனா இருக்கலாம், உன் கூட சண்டை போடலாம், ஆனால் அவன் கூட நீ இருக்கிறப்ப தான் நீ ஒரு மனைவிங்கிற உணர்வையே முதல்ல அடைஞ்சிருக்க. உன் உடலும் சரி, உன் உயிரும் சரி. இதென்னத்தான் உன் கணவனை ஏற்றுட்ருக்குடி. இந்த நிமிஷம் வரையும் நீ உணர்ந்த அத்தனை உணர்வுகளும் இதையும் உனக்கு கொடுத்தது. மறுபடியும் பழசை போய் நினச்சிட்டு நீ ஏன் உனக்கு தண்டனை கொடுத்துக்காத. இப்போ தாண்டி உன் லைஃபே ஸ்டார்ட் ஆகிடுக்கு. ஸ்ரீதர்
உன் வாழ்க்கையில் வந்த ஒரு கசப்பான ஞாபகம் மட்டும்தான். ஆனால் இதயன் உனக்கு லைஃபே கொடுத்துருக்காண்டி. உன்னோட ஹஸ்பண்ட் ஸ்ரீதர் இல்லை, இதயன்தான். நீ நீயே சொல்லு, இதயனா ஸ்ரீதரா? அவன் உன்னை திட்டுறப்ப வர கோவத்தை விட அவன் உன்னை நெருங்கி வரும்போது உனக்குள்ள ஒரு நடுக்கம் வருதுல்ல, அதுதாண்டி காதல். அதையும் நீ மறைக்கணும்னு நினைக்கிற. உன் மனசில் இருக்கிறது ஸ்ரீதரோட சாவு இல்லை, இதயன் மேல இருக்க பயம் கலந்த ஈர்ப்பு. அதுதான் அதுதான் உன்னை எப்படிலாம் பண்ண வைக்குது. நான் இப்போ இங்கே இருக்க 4 நாளும் உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். உன்னை நிறைய விஷயத்தில் பார்த்துட்டேன்டி. நீயும் சேஞ்ச் ஆகிற, அதையும் மீறி நீயாவே உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிற. ஏன், எதுக்காக பண்ணுற? நீ சொன்ன மாதிரி நீ என்ன சொல்கிறது எனக்கே தெரியும். ஸ்ரீதர் மேலே உனக்கு எந்த ஒரு ஈர்ப்பும் கிடையாது, அது எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட லைஃப்பில் முதல் ஒரு பையன்னா அது இதயன் மட்டும்தான், அதுவும் எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவன் மேலே அந்த மாதிரி வர்றது ஒன்றும் தப்பு இல்லையே. அது நீ மறைக்க நினச்சாலும் உன் முகத்துலேயே அது தெரியுதுடி. நீ இதயனை பார்த்து திமிர் பிடிச்சவன் சரியான ஈகோஸ்டிக்னு சொல்கிற. அந்த திமிருக்கு பின்னாடி ஒரு பெரிய காயத்தோடு அவன் அலைஞ்சிட்ருக்கான். உனக்கு தெரியுமா, அவன் யாரையும் நேசிக்கலை, அவன் யாரையும் நம்பலைன்னு நீ நினைக்கிறியே. அதுக்கு காரணம் அவனோட கடந்த காலம். அப்படி என்ன பண்ணியாச்சு? எல்லாம் லவ் தான். அவன் உயிராக நேசித்த ஒருத்தி அவனை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா. அந்த வழி தாண்டி இவ்வளோ தூரம் அவன் உடஞ்சிருக்கான். உலகத்தில் அவன் யாருமே உண்மையானவங்களன்னு நினச்சி தன்னைத்தானே ஒரு கோடு போட்டு அதுக்குள்ளே வச்சிட்ருக்கான். நீயும் அவனை வெறுக்கிற மாதிரி பேசும்போது அதை கோவத்தோட வெளிப்பாடு தாண்டி அவன் இன்னும் ஆக்ரோஷமாக கத்துறான். ஒவ்வொரு நாளும் ஒரு படுற வழி தான், அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உன்கிட்ட கோவமாக வெளிக்காட்டுறான். நீ தான் அவனோட காயத்துக்கு மருந்தாக இருக்கணும். நான் எப்படி? நீ தான். அவன் காயப்பட்ட மனசுக்கு ஆறுதல் சொல்லதான் கடவுள் ஒன்று அனுப்பியிருக்காரு. நீ அவனோட கவசத்தை உடைச்சு அவனோட இதயத்தை தொட்டுன்னு வச்சுக்கோ, உன்னையும் அவனையும் யாராலையும் பிரிக்க முடியாது. அதை விட இந்த உலகத்துலேயே அவன் தான் ரொம்ப பாசமானவனாகவும் இருப்பான். நீ அவனுக்கு ஒரு ஒய்ஃபாக மட்டும் இல்லை, நல்ல தோழியாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன்டி. அதை தான் அவன் மனசும் விரும்பும். மதி, அவன் உன்னை திட்டுறான்ல, அது கோவம் இல்லடி, அந்த பொண்ணு மேலே இருக்க வெறுப்பை தான் உன்கிட்ட கோவமாக காட்டுறான். ஆனால் அந்த முரட்டுத்தனத்தை உன்னால் தான் அன்பால் கரைக்க முடியும். அந்த பொண்ணு பண்ண தப்புக்கு நான் என்னடி பண்ணுவேன்? இதை நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. இது உன் தப்பு இல்லை தான், ஆனால் இது உனக்கு கிடைச்சிருக்க ஒரு வாய்ப்பு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. நீயும் இதே காயத்தோடு தாண்டி இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்க. ராசி இல்லாதவ, கல்யாணம் நினைக்க புருஷனை கொண்டுட்டவன்னு சொல்லி இந்த உலகம் உன் மேலே பழி போட்டுச்சே. அதெல்லாம் சுமந்துக்கிட்டு ஒரு நடப்பினமாக தானே வாழ்ந்துட்டு இருந்த. நீ கேட்டது கரெக்டு தான். அந்த பொண்ணை பண்ண தப்புக்கு நீ காரணம் இல்லை, ஆனால் அந்த பொண்ணால் ஒரு நல்ல பையன் இன்னைக்கு கல் நெஞ்சக்காரனை சுற்றிட்டு இருக்கான். மறுபடியும் அவனை நல்ல பையன் ஆக்கிற தகுதி உனக்கு மட்டும்தான் இருக்குது. அதாவது அவனுக்குள்ளே இருக்க அன்பை மறுபடியும் வெளியே கொண்டு வர்றது உன் கையில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 2 பேருமே சேம் தான். நீயும் வழியால் உடஞ்சி போயிருக்க, அவனும் வழியால் உடஞ்சி போயிருக்கான். ஒரு உடஞ்ச இதயத்தோட வலி இன்னொரு உடஞ்ச இதயத்தை தாண்டி தெரியும். அவன் உன்னை திட்டும் போதெல்லாம் அந்த வார்த்தையை மட்டும்தானே நீ பார்க்குற, ஆனால் அந்த வார்த்தைக்கு பின்னாடி அவன்கிட்ட இருக்க வலியை நீ பார்த்தியா? நீ பார்க்க மாட்ற. பார்த்தினா எவ்வளோ நேரம் இப்படி இருக்கவும் மாட்டேன், இந்த கேள்வி என்கிட்ட கேட்டிருக்கவும் மாட்டேன். எங்கே இவ்வளோ நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுவாளோ அப்படின்ற பயத்தில் தாண்டி உன்னை அவன் தள்ளி வைக்கிறான். அந்த பயத்தை போக்க வைக்கணும்னுடி நீ, அதுதானே உன்னோட வேலை. உன்னை மறந்தா இருக்கணும்னு சொன்னனே, அது அந்த பொண்ணு பண்ண தப்புக்கு இல்லடி. நீயும் அவனும் சேர்ந்து ஒன்றா வாழணுன்னு தான். நீ அவனை புரிஞ்சு நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அவன் உனக்காக உயிரே கூட கொடுக்க தயாராகிடுவான். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அந்த பொண்ணு பண்ண தப்புக்கு நீ காரணம் இல்லை, ஆனால் அந்த காயத்துக்கு நீ மட்டும்தான் மருந்து. ஏன்னா அவள் படுற வலி உன்னால் கண்டிப்பாக உணர முடியும். ஏன்னா நீயும் அப்படி தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்க.
காயப்பட்டவனுக்கு தாண்டி காயத்தோட வலி தெரியும். அவன் உன்னை காயப்படுத்துறான்னு வச்சுக்கோ, அவன் இன்னும் அந்த ரணத்துலேருந்து வெளில வரலன்னு அர்த்தம்டி. மதி, நான் உன் ஃப்ரெண்டாக ஒன்று சொல்லட்டுமா? எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும். நீயும் கண்டிப்பாக அந்த லைஃப்பை ஏற்றுக்க கொஞ்ச நாள் டைம் எடுத்துப்ப. ஆனால் ஃபைனலாக ஒன்று சொல்கிறேன் கேளு. அந்த பொண்ணு காதல்ன்ற பேரில் அவனை தோக்கடிச்சிட்டான். அவன் வாழ்க்கையை புரட்டி போட்டுட்டா. ஆனால் நீ அவனை ஜெயிக்க தான் வைக்கலை. ஒரு மனைவியாக இல்லைன்னா கூட ஒரு தோழியா, ஒரு மனுஷியா அவனுக்கு துணையாக நிற்கலாம்ல. என்ன கேட்டா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நீ. நான் உனக்கு கொடுக்குற ஒரே ஒரு அட்வைஸ்னால் இதுதான். ஒரு மனுஷியா அவனுக்கு துணையாக நிற்பேன்னு நான் நினைக்கிறேன்.